எப்போதும் நீதானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே. என் நேச நீதானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே. என் மேய்ப்பர் நீதானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே. என் மேய்ப்பர் நீதானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11, 12, 13. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில், அந்த ஜீவன் அவருடைய குமாரனுக்குள் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன், குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன். ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறியவும், தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல், தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதி இருக்கிறேன். நல்லா கவனிங்க. இந்த 5, 11, 12, 13 வசனத்தின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை சரியாக அறிந்து கொள்வோமானால் நாம் நிச்சயமாக இந்த பூமியிலே நல்ல வாழ்க்கை வாழ முடியும். தேவனைப் போலவே நாம் இந்த பூமியிலே ஆண்டவர்களாக நாம் இருக்க முடியும். தேவன் எதற்காக இந்த பூமியிலே மனிதனை ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டதான் ஜீவன், நித்திய ஜீவன் அப்படிங்கிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம் அப்படின்றிருக்குல்ல, அதுக்கு இன்னொரு மொழியாக்கத்தில் சான்றாம் அப்படின்றது. அப்படின்னா இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார், இன்னும் தன்னுடைய வார்த்தையினாலே என்னென்னலாம் செய்தார் அப்படிங்கிற வேதத்தில் நாம் பார்க்குறோம். அதை விட தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே யாரை அவர் மூலமாகவே சகலம் உண்டாக்கப்பட்டது. யோவான் சுவிசேஷம் 1 சொல்றாரு, சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. அப்படி உண்டானது ஒன்றும் அவரால் எல்லாம் உண்டாகவில்லை அப்படிங்கிறார். அப்போ எப்படி அவரை கொண்டு வார்த்தை கொண்டு உருவாக்கினார் அப்படின்னா அந்த வார்த்தைகளே ஜீவன் இருக்கிறது. அதான் சொல்றாரு, அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சான்றாம் அப்படிங்கிறார். எப்படி நாம் படித்து முடித்தவுடன் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை திருமணம் முடியும் பொழுது திருமணத்துக்கான சான்று கொடுக்குறாங்க. அதே போல் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருக்கு அப்படிங்கிறது ஹோல் பைபிளும் நமக்கு சான்று கொடுக்கிறது. அப்படி என்றால் அந்த சான்று எப்படின்னா அவர் எப்படி இந்த வார்த்தையினால பிசாசுகளை துரத்தினார், நோய்களை போக்கினார், ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தார், எப்படி அந்த வார்த்தையை கொண்டு தேவன் உலகத்தை உண்டாக்கினார், எல்லாவற்றுக்கும் சான்று. அப்படி என்றால் அந்த வார்த்தையிலே உருவாக்கக்கூடிய சிருஷ்டிக்கக்கூடிய அந்த ஜீவன் அப்படிங்கிறது அதில் இருக்கு. அந்த ஜீவன் இருக்கிறதுனால தான் தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிறார். அப்போ அதே ஜீவன் அடுத்த வசனம் 12ஆம் வசனத்தில் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாய். இப்போ அவருக்குள்ள ஜீவன் இருக்குங்கிறத ஹோல் பைபிள் நமக்கு சான்று கொடுக்கிறது. அதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ அந்த ஜீவன் வேற சொல்லு குமாரனை உடையவன் ஜீவன். எல்லாரும் சொல்லு குமாரனை உடையவன். எல்லாரும் நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். நல்லா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல கிறிஸ்துவ சொல்ல, கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள் இருக்கிறது. குமாரனை உடைய நான் ஜீவனை உடையவனாய் இருக்கிறேன். நல்லா சொல்ல, குமாரனை உடைய நான் ஜீவனை உடையவன். கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள் இருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறேன். சரி, இப்போ அந்த ஜீவன் அவருக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறது இந்த பைபிள் எப்படி சாட்சி கொடுக்கிறதோ அதே ஜீவன் நமக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். என்னைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அது நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களோ அறியலையோ, சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். எனக்கே ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சிச்சு. அப்போ நமக்கு என்றைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு அவருடைய சொந்த ஜீவனை, அந்த சிருஷ்டிக்கிற அந்த ஜீவனை, எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய அந்த ஜீவனை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்காக அப்படின்னா அந்த ஜீவனை பெற்றிருக்கிற நாம்
இந்த பூமியிலே தேவன் நம்ம மனிதனை எதற்காக உண்டாக்கினாரோ அந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே அதை கொடுத்துருக்கோம். இப்போ நாம் என்ன நினைக்கிறோம், அதை பற்றி சொல்லியிருக்கிறேன், நாம் இதை குறித்து அறிவில்லாமல், இதை குறித்து நாம் தெரியாமல், இதை குறித்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது நாம் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா, ஆரம்பத்தில் ஆண்டவை தேடி வர்றோம், ஒரு அற்புதம் நடக்குது, எதோ நடக்குது, வாழ்க்கை கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து நம்மளை அறியாமலே வாழ்க்கையில் ஒரு விதமான தொய்வு, ஒரு ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள் அப்படி வரும் பொழுது யாரையாவது நம்ம நாட ஆரம்பிப்போம். முன்ன மாதிரி என்னால் ஜெபிக்க முடியல, முன்ன மாதிரி ஆண்டவரை ஆராதிக்க முடியல. ஆரம்ப நாட்கள் யோசிச்சு பாருங்களேன், எல்லா ஆலய ஆராதனையிலேருந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் ஒரு 3 மாதம் ஒரு 6 மாதம் நல்ல ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். பயங்கர வாஞ்சியாக்கும், பயங்கர உற்சாகமாக்கு, எப்போ நேரம் கிடைக்கும், வேலையை முடிச்சுட்டு ஜெபம் பண்ணலாம், எப்போ ஆலயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எள்ளுனா என்னையா நிற்போம் நம்ம எல்லாரும். ஆனால் காலப்போக்கில் கொஞ்சம் நாட்கள் கழித்து அது அப்படியே கொஞ்சம் மங்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் எதன் அடிப்படையில் அப்படின்னா, நம்மளை குறித்த காரியங்களை நாம் அறியாது இருக்கிற பொழுது, நமக்குள்ளே இருக்கிற அந்த காரியங்கள் செயல் வடிவத்துக்கு வராததுனால நாம் முயற்சிக்கிறோம். நம்மளை அறியாமலே சோர்வுகளையும் பலவீனங்களையும் சில விதமான மன போராட்டங்களை நாம் சந்திக்கிற பொழுது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் கீழே போயிட்டே இருக்கிறோம். அப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் பாஸ்டர்கிட்ட போய் பார்க்குறோம், அவர் சரியில்லை அப்படின்னா லைட் என்ன செஞ்சிடும் அப்படின்னா, அவர் சரியில்லை, இல்லை அவர் நல்லா இருப்பார், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னா அடுத்து வேறு யாராவது தேட ஆரம்பிச்சிடுவோம். சிஸ்டர் எங்கே போனீங்க அப்படின்னா, அங்கே முகாமுக்கு போனேன், அதுக்கு போனேன், இதுக்கு போனேன் அப்படிங்கிற மக்கள் ஓடுவாங்க. கடைசியாக கூட்டி கழித்து பார்த்தா வாழ்க்கையில் எல்லாம் கீழே போயிருக்கு, வாழ்க்கையில் மேலே வர முடியாது. அதனால் கிறிஸ்தவர்கள் இது காரியங்களை அறியாதனால அங்கேயும் வியாதி, உலகத்துலையும் வியாதி இருக்குது, இங்கேயும் வியாதி இருக்குது, அவனுக்குள்ளேயும் தருத்தர் இருக்குது, இவனுக்குள்ளேயும் தருத்தர் இருக்குது. அவன் வாழ்க்கையில பிரச்சனை சந்திக்கிறான், இவன் வாழ்க்கையில் பிரச்சனை சந்திக்கிறான், அங்கேயும் சாவு இருக்குது, இங்கேயும் சாவு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காரியங்களை இதை அறியாத பட்சத்தில் வாழ்க்கையில் எதுவுமே நம்மளால் வெற்றியாய் செய்யவே முடியாது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் மனிதனை உருவாக்கும் பொழுதே அவனை இந்த பூமியில் அவரை போல ஆள்வதற்கு கொடுக்கப்பட்டதுதான் அவருடைய ஜீவன். அவன் ஆசிலே ஜீவ சுவாசத்தை ஊதுகிற பொழுது அவன் ஜீவாத்துமாவானான் அப்படிங்கிறார். அவன் எப்படி அவன் தேவனை போலவே இருந்தான் அப்படின்னா, அவனுக்குள்ள அந்த ஜீவன் அவனை இயக்கினது, அவனை செயல்படுத்த வைத்தது, செயல்படுத்தினது. அப்போ நீங்கள் நானும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எனக்குள்ள அந்த ஜீவனை அறியாது இருப்போம் அப்படின்னா நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடியாது, அது நமக்குள்ள செயல்படாமலே போயிடும். எப்படி எதை குறித்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எப்படி ஒரு பிள்ளையை நாம் பத்திரமாய் வளர்த்து பாதுகாத்து நல்ல முறையில் படிக்க வைத்து நல்ல வேலைக்கு நம்ம வேலை செய்கிறோமோ, பின்னாட்கள் இந்த பிள்ளை ஒழுக்கத்தில் வளர்ந்த பிள்ளைகள் அது பெற்றோர்களை பாதுகாக்குதோ, அதே போல தான் நமக்குள்ள இருக்கிற ஜீவன் வளர 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 அந்த ஜீவன் நமக்கு சகல நன்மைகளை தந்து நம்மளை எப்படி தேவன் எதற்காய் இந்த பூமியில் ஏற்படுது அது அதை நிறைவேற்ற அது செய்யும். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த காரியங்களை அறியணும். ஒருவேளை அது இன்னும் உங்களுக்கு புரியலை தெரியலையா, மறுபடியும் இதை போட்டு கேளுங்க. இல்லை அப்படின்னா உங்கள் வாயை திறந்து, வார்த்தை இல்லைன்னா இல்லை, எப்போதுமே அது பேசணும், பேசாமல் ஒன்றுமே நடக்காது. அப்போ நீங்கள் எல்லா அவசரத்தையும் பேசுகிறோம், அதே நேரத்தில் இது ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் பேச 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 அந்த ஜீவன் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட ஆழ்த்தத்துவம் முடியாது, எப்படி அது நமக்குள்ள பெருகும், எப்படி அப்படி அறிய 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 நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய நிறைவு நம்மளால் இந்த பூமியில் சாதிக்க முடியுங்கிற அந்த தைரியம், விசேஷித்த ஞானம், தேவனை போலவே இந்த பூமியில் ஆளுகிற அந்த இடத்துக்கு நாம் வந்துடுவோம். நம்முடைய வாழ்க்கை அவன் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இந்த உலக மனிதன் அவன் இயற்கையோடு இணைந்து வாழ்வான். நாம் அப்படி இல்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் புத்திரர்களாய் இந்த பூமியில் ஆளுகிறவர்களாக நாம் இருப்போம். அப்போ இதை குறித்த காரியங்களை தான் அவங்க சொல்லிட்டு வந்தேன். இதில் ஒரு மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் கெட்டு போவதில்லை. யோவான் 5:24 வாசிங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு, என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல், அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட, நல்லா கவனிங்க, அவன் ஆக்கினை தீர்ப்பு அடைய மாட்டான் அப்படின்னா அவனுக்கு என்ன இல்லை, நரகம் இல்லை அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க. நம்ம இதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா, நீங்கள் பரலோகம் போவீங்களா, இயேசு வந்தால் எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க, இப்படியெல்லாம் கேள்விகளுக்கெல்லாம் சந்தேகத்தோடே காலங்களை கடத்திட்டோம். அப்போ இங்கே சொல்கிறாரு,
அவைகளுக்கு நான் நித்திய ஜீவன் உண்டு, அவைகளுக்கு என்ன இல்லை, ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு, நரகம் இல்லை அப்படிங்கிறார். சரி, அவங்க என்ன ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு அடுத்து சொல்றாரு, மரணத்தை விட்டு நீங்கி, அவர்கள் மரணத்தை விட்டு நீங்கி அப்படின்னா சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து விட்டார்கள் அப்படிங்கிறார். ஒரு காலத்துல சாவு நம்மளை ஆட்சி செலுத்திக்கிட்டே இருந்துச்சு. எப்படி? ஒரு மனிதன் பாவம் செய்தனாலே, வாசிங்க ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினால் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுது ஒரு மனிதனுடைய மீறுதலினாலே, ஒரு மனிதன் பாவம் செய்தனால அதன் மூலமாய் மரணம் ஆட்சி செலுத்தி கொண்டிருந்தது. எவரும் தப்பிக்க முடியாது. பாருங்க, உலகத்தில் நீங்க போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு பெரிய பெரிய மனிதர்கள் அவங்க சாப்பிட்ற சாப்பாடுலாம் வித்தியாசம். அதை குடிக்கிறதுக்கு எத்தனை லட்சம் சொல்றாங்க. 1 லிட்டர் தண்ணி லட்சக்கணக்கில் கொடுத்து என்ன செய்யறாங்க, வாங்கி குடிக்கிறாங்க. எண்ணத்தை வாங்கி குடிச்சாலும் இந்த பூமி என்ன செய்ய முடியாது, அவங்களால நிரந்தரமாக வாழவே முடியாது. அவங்க நினைக்கிறாங்க நம்ம இந்த நல்லா வாழ்ந்துடும். அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா ஆதாமுக்குள் பிறக்கிற எல்லாருமே மனுஷர் எப்படி தான் இருக்கிறான், பாவிகளாக பிறக்கிறதுனால, பாவம் அவர்களை ஆட்சி செலுத்துறதுனால அந்த பாவத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னா மரணம். அப்ப பாவத்தினால என்ன செஞ்ச, மரணம் ஆட்சி செலுத்தினது. மரணம் மனிதனை ஆண்டு கொண்டிருந்தது. அந்த மரணத்திலிருந்து நீங்களாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா உலகத்துல எப்பேற்பட்ட காரியங்களை செய்தாலும், எவ்வளவு வசதி வாய்ப்புகள், எவ்வளவு பாருங்களேன், ஒரு பெரிய மருத்துவ பல்கலைக்கழகம் நடத்துறவர், ஒரு பெரிய பல்கலைக்கழகம், அவர் ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல். ஆனா அவர் சொல்றாங்க, அவருக்கே இந்த ஸ்டண்ட் வைக்கிறதுக்கு அந்த உள்ள வைப்பாங்களே, என்னது அது வைக்கிறதுக்கு இங்கேருந்து இங்கே போறாரு அப்படின்னு அமெரிக்காவை. நான் கேட்டேன், அது ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் தானே, ஒன்றுக்கு 2-3 இருக்கு நினைக்கிறேன், 2-3 ஹாஸ்பிட்டல், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்போ அவங்க அங்கே வைக்கிறேன். அவருக்கு என்னென்னா அவர் பையன் இதை விட பெஸ்ட் அடைஞ்சிட்டு அவர் தேடி இந்த அந்த ஸ்டண்ட் வைக்கிறதுக்கு இங்கேருந்து இங்கே போகிறார், அமெரிக்காவில் போய் வச்சுட்டு வந்திருக்கிறார். அவள் எப்படி வச்சாலும் அதெல்லாம் ஒரு லிமிட் வரைக்கும் வேலை செய்வோம் ஒழிய எப்போ என்ன நடக்குது. ஏன்னா அப்படின்னா அவங்கள என்ன செஞ்சுருக்காங்க, மரணம் அவர்கள் மேல் ஆட்சி செலுத்திக்கிட்டு இருக்கனால யார் என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. ஆனால் நீங்கள் நான் ஜீவனை பெற்றிருக்கிறதுனால வேதம் சொல்லுது, அவர்கள் சாவை கடந்து வாழ்வுக்கு உட்பட்டிருக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ நீங்கள் நானும் ஒரு காலத்தில் சாவு நம்மளை ஆண்டு கொண்டிருந்துச்சு. இப்போ அதில் நம்ம மீட்கப்பட்டு விடுதலை ஆக்கப்பட்டு எங்கே வந்துடும் அப்படின்னா வாழ்வுக்குள்ளே வந்துட்டோம். ஜீவன் இருக்கிறதுனால நமக்கு என்ன கொடு, பாவத்தினுடைய விளைவு சாவு ஆட்சி இருந்துச்சு. இப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ள ஜீவன் இருக்கிறதுனால வாழ்வுதான் நமக்கு அப்படிங்கிறதா இங்கே ஆண்டு சொல்றாரு. மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நீங்களான செய்ய வேண்டியது என்ன, எனக்கு ஜீவனை பெற்றிருக்கிறேன், எனக்கு வாழ்வு உண்டு அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கணும். அதை விட்டு ஏதாவது நடக்க மாட்டேன், எவன்டா திருக்கதர்சனம் கேட்க போகிறது, எங்கேயா போகிறது, அப்படி போகிறதுனால தான் இன்றைக்கு கிறிஸ்துவர்களாக வெற்றியாய் வாழ முடியல. அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன அப்படி நீங்கள் அறியணும். இதோ கிறிஸ்து அங்கே இருக்கிறதோ அங்கே இருக்கிற கேட்காதரா அப்படிங்கிறார். அப்போ அவர் எங்கே இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவர் ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு, அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குது. இதை குறித்து அறிகிற அறிவு தான் சபை ஏற்படுத்தியிருக்கிறார். சபை எதுக்கு ஏற்படுத்தப்படும் அதை சொல்ற பாருங்க. அந்த யோவான் 5:13 சொல்றாரு, உங்களுக்குள் நித்திய ஜீவன் இருக்கிறது அறியவும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கவும் விசுவாசிக்கிற உங்களுக்கானது எழுதுகிறேன் அப்படிங்கிறார். எதற்காக இந்த நிருபத்தை எழுதுகிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் ஜீவனை உடையவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அந்த ஜீவன் அவருடைய கிருமாரனுக்குள் இருக்கிறது என்பது சாட்சி அப்படிங்கிறார். ஆதியாகமத்திலிருந்து வார்த்தையை கொண்டு தேவன் எப்படி சிருஷ்டித்தார், எப்படி வார்த்தையினால் அற்புதம் நடந்துச்சு, வார்த்தையினால் எப்படி மரித்தோர் எழுப்பினார்கள், வார்த்தையினால் எப்படி மனிதர் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத பைபிள் சான்று பயந்து கொடுத்து வச்சிருக்கிறார். அப்போ அதே ஜீவன் தான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ள இருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் இந்த ஜீவனுள்ள வார்த்தையை ஜீவனை பெற்று நாம பேசும் பொழுது இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே மாமிசமாகிறதை, நம்மை வாழ வைப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ ஒரு காலத்தில் பாவம் நம்மளை ஆண்டிருந்ததுனால மரணம் ஆட்சி செலுத்தினது. இப்பொழுது ஜீவன் நம்மளை ஆண்டிருக்கிறதுனால ஜீவன் நம்மளுக்கு என்னதை கொண்டு வருது, வாழ்வை கொண்டு வருகிறது. அப்போ மரணத்துக்கு உங்கள் மேலே என்ன இல்லை சொல்லுங்க, என்ன இல்லை. நான் கடந்த நாட்களில் போயிடும் பொழுது ஒரு ஊழியக்காரருடைய தகப்பனா போன சண்டே அவர் இறந்தார். சின்ன வயசு தான் இறந்துட்டார். இப்போ அது மாதிரி கேட்குறாங்க. நாங்கள் இன்னொருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், என் பையனுக்கு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் நல்லா விளையாண்டு ரொம்ப லெவலில் நல்லா வந்துக்கிட்டு இருக்கான்.
திடீர்னு காலில் ஏதோ ஒரு சின்ன இதானது, அதோட வச்சு விளாண்டது விளைவு என்ன அப்படின்னா, இன்றைக்கு விளாட முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டான். அப்படி சூழ்நிலை வரும் பொழுது நான் பேசிக்கிட்டு இருக்கேன். லூயிஸ் சொன்னார், நீங்கள் வசனத்தை பேசுங்க, நான் அப்படி தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், உங்களுக்கு என்னையா, நீங்கள் நல்லா கல்யாணம் ஆகிடுச்சு, உங்களுக்கு புள்ள வந்துருச்சு, அவன் வாலிப அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் என்ன பண்ணுவான்னு தான் வழி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ சின்ன பிள்ளைங்க கால் வலிக்காதா, ஏதாவது பிரச்சனை வராதா, அப்போ எப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவங்களும் விசுவாசி தான், மூத்தவங்க வந்து தெரியல. அவன் இந்த வார்த்தை பிள்ளைகளை கொடுத்துருந்தா அப்படின்னா பிள்ளைகள் நல்லா நல்லா இருந்திருப்பாங்களே, நீங்கள் சொல்லி நல்லா இருந்திருப்பாங்களே. நான் பார்த்துட்டே இருந்தேன். அவர் டக்குன்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், அவன் வயசு இருக்கட்டும் கொண்டு போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பிள்ளை மேலே நீங்கள் வார்த்தை பேசுங்க. வார்த்தை பேசுனா தான் அந்த வார்த்தையை நம்மளை வாழ வைக்கும் அப்படின்னா அவங்களால புரிஞ்சுக்கிற முடியல. அதை குறித்து ஒரு அக்கறை இல்லை, வாஞ்சை இல்லை. அதை அப்படியே போயிடுறாங்க. இப்படி தான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கா. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஜீவன். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் பேசும் பொழுது ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும்? வார்த்தை மாம்சமாக ஆரம்பிச்சு, வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிச்சு. எதை நீங்கள் பேசுகிறீங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள ஆரம்பிங்க. அப்போ அதில் ஒன்று தான் ஒரு 4 காரியம் பார்த்தோம். அதில் ஒன்று சாவை கடந்து. அப்போ சாவுக்கு உங்கள் மேலே அதிகாரம் இல்லை. யோவான் சுவிசேஷம் 11:25-26 வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இங்க சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய். அப்படின்னா உயிர்ப்பிக்கிறவரும் நான் தான், வாழ்வு கொடுக்கிறவர் நான் தான். சரி, நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, என்னை விசுவாசிக்கிறவன் எப்படி சொல்றா பாருங்களேன், தன்னை அறிமுகப்படுத்துறார். உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தால் என்ன செய்வான்? பிழைப்பான். சொல்ல, விசுவாசி என்ன செய்வான்? மரித்தாலும் பிழைப்பான். சரி, அடுத்த வருஷத்தை போடுங்க. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். அப்படின்னா என்ன? என்றென்றைக்கு என்ன செய்ய மாட்டான்? அவன் சாக மாட்டான் அப்படிங்கிறார். அதான் கடந்த வாரத்தை சொன்னேன். பழைய ஏற்பாடு 4 காரியம். ஒன்று, கர்த்தரே நமக்கு ஜீவனும். எல்லாம் சொல்ல, கர்த்தர் நமக்கு ஜீவனும். சரி, இது ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன், கர்த்தர் உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ண. சொல்ல, கர்த்தர் ஆயுசு நாட்களை, நல்லா சொல்ல, கர்த்தர் ஆயுசு நாட்களை. சரி, 3வது ஆப்ஷன், கர்த்தரின் ஆயுசு நாட்களை பூரணப்பட. சொல்லுங்க, ஆயுசு நாட்களை. சரி, 4வது ஆப்ஷன், கர்த்தர் ஆயுசு நாட்களை விருத்தியாக்குவார். சொல்லுங்க, விருத்தியாக்குவார். இதை நாளை நீங்க சொல்லணும். இதை நாளை சொல்லி இதில் தாண்டி வரும் பொழுது அடுத்து சொல்லுங்க, அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது, நான் சாகாமல் பிழைத்திருப்பேன். அவர் தான் கேட்குற, நான் கேட்கல, விசுவாசிக்க கேட்கிறாரு. ஆமேன்னு சொல்றதுக்கு என்ன வலிக்குது? அது எப்படி சாகு வராமல் இருக்கும்? வந்தா நீ முதல்ல போ, அப்புறமா நம்மெல்லாம் போவோம். எப்படி தெரியுது உங்களுக்கு? நானா சொல்றேன், வசனம் சொல்லுது மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறியா? ஆமன் சொல்ல மாட்டேன். பத்தியில பாஸ்டர், என் வீட்டு நடக்குது, உங்களுக்கு என்ன தெரியும்? அப்போ என்ன செய்யணுக்கு முடிவு பண்ணிருக்கியா? அடியில் அரைச்சி கொடுத்துருவோம் சகட்டுக்கு. சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன், நான் மரியாமலும் இருப்பேன். நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், நான் மரிப்பதில்லை. இப்போ இதை குறித்த காரியங்களை அறிஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஜீவன் வேலை செய்யும். நான் சொல்றேன், ஒரு நாள் இந்த குறித்து நான் பேசும்போது சொன்ன பாருங்க, இந்த மரணம் அப்படிங்கிறதுக்கு இயற்கையான மரணம், இயற்கை மரணம், அல்லது வியாதியினால, இன்னொன்று மிருகத்தினால, எந்த விதத்திலும் மரணம் என்ன செய்யாத நம்மளை தொட முடியாது அப்படிங்கிறார். அவன் மரிப்பதில்லைன்னா என்ன அர்த்தம்? எந்த ரூபத்திலையும். நம்மளால சொல்லல, மரணம் எப்படி வேண்டாலும் வரலாம். உனக்கு வேணா எப்படி வேணாலும் வரலாம், எனக்கு வராது. நீங்க அங்கே நின்றுக்கிட்டு ஆமேன் ஆமேன் அப்படின்னு கூடாது. அவன் சொல்லிட்டு போயிடுவாயா? அவர் சொல்லுவாரு, ஆமேன் போட்டவங்கள மாட்டிடுவான். அப்ப என்ன செய்யக்கூடாது? மரணம் எப்படி வேணாலும் சம்பவிக்கலாம், ஆமேன் அப்படிங்க நீங்க ஆமேன் சொல்லவே கூடாது. முதல்ல நீ போ, அப்புறம் நாங்க வர்றோம் அப்படின்ற. அப்ப இங்க சொல்றாரு, வசனம் சொல்லுது, என்னை விசுவாசிக்கிற அறியாமலும் இருப்பான். அப்படின்னு நம்ம சாகவே மாட்டோமா அப்படின்னா ஆமான்னு நான் சொல்லுவேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களுடைய பெர்மிஷன் இல்லாம உங்களுக்கு மரணம் நேரிடுவது இல்லை. என்ன தவளை தன் வாயால கெடுங்கிற மாதிரி நம்மளா எங்கேயாவது வச்சு விட்டுருப்போம். பாருங்க, யாக்கோபு எப்போ சொன்னா,
என் ஆத்துமாவை பாதாளத்தில் சஞ்சலத்தோடு இறங்க பண்ணுகிறேன்னு சொல்லி யோசேப்பை குழியில் தூக்கி போட்டு வந்தாங்க. அப்ப பேசினான். அது கிட்டத்தட்ட 20 வருடம் கழித்து அவன் வேலை செய்த அந்த வார்த்தை. நீ என்னைக்காவது வேச்சிருப்பீங்க, அதை குறித்து அப்படியே மறந்துருப்பீங்க, விட்டுருப்பீங்க, அது வேலை செய்யும். அவன் சொல்றான் பாருங்க, 2 முறை சொல்றான், என் ஆத்துமாவை சஞ்சலத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்களே அப்படின்னா பாருங்க. அப்படின்னா நான் சாகும் பொழுது வேதனையோடு சாவேன்னு சொன்னா பாருங்க. அதே போல யோசேப்பை பார்த்து முடிச்சு ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், ஏய் உங்க அப்பனுக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னா. அந்த வருத்தங்கிற இடத்துல எசேக்கியாவுக்கு வந்த அதே வார்த்தை, இந்த எசேக்கியாவுக்கு இந்த பிளவுன்னு சொல்றாங்கல்ல, பிளவுல 10 போடுங்கிறாங்கல்ல, அந்த பிளவுங்கிற வார்த்தைக்கு கேன்சர் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துவார். அப்ப முத வியாதி கண்டு செத்தவன் யார் அப்படின்னு யாக்கோப்பு பைபிள்ல. அது மாதிரி ஒரு வயல் வியாதி வரல. இந்த வியாதி எப்படி வந்துச்சு? வாயால சொல்லி 20 வருஷம் முன்னாடி சொன்னேன். எப்ப யோசேப்பு காணாம போன அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது சொன்னேன். அதனுடைய விளைவு அவன் சொன்னதை மறந்துட்டான். அதுக்கப்புறம் என்னென்னமோ நடக்குது. ஆண்டவர் பேசுறாரு, நீ போ எகிப்து நான் கூட வர்றேன்னு சொல்றாரு. அப்புறம் என்னென்ன, அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் நடக்குது. யாக்கோபுக்கு எல்லாம் நல்லா தெரியும். வாக்குத்தத்தம் வேற பண்ணியிருக்கிறாரு. அவனே சொல்றான், நான் கோலும் தடிமா போனேன், 2 பரிவாரம்லாம் சொல்லித்தானே வந்தான். எல்லாம் நடக்குது. கர்த்தர் அவன்கிட்ட பேசுறாரு, எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா யோசேப்பு அந்த நாட்கள்ல சொன்ன அந்த வார்த்தையை அவன் கேன்சல் பண்ணவே இல்லை பாருங்க. இப்ப யாக்கோபு ரூபனை சபிக்கிறான், நீ மேன்மடைய மாட்டாங்கிறான். ஆனா மோசே சொல்றாரு, அந்த வார்த்தையை கேன்சல் பண்ணி சொல்றாரு, ரூபன் நீ சேஷ்டபுத்திரன் பண்ணுவன், நீ யாரு? மேன்மையில் பிரதானமானவன் அப்படிங்கிறான். அப்ப யாக்கோபு சொன்ன அந்த வார்த்தையை ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிற மோசே என்ன பண்றான்? அந்த கோத்திரத்து மேல இருக்கிற அந்த சாபத்தை நீக்கி அவனுக்கு ஆசீர்வாதத்தை போடுறான். இப்ப யாக்கோபு என் ஆத்துமாவை பாதாளத்தில் சஞ்சலத்தோடு இறங்க பண்ணுகிறேன்னு சொன்ன அந்த வார்த்தையை மறந்துட்டான். அதுக்கப்புறம் யோசேப்பை பத்தி அவன் நினைக்கவே இல்லை. 10ஓடு 11 எல்லாரும் சேர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப யோசேப்பு உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த வார்த்தையை அவன் பேசவே இல்லை, ஒன்றும் சொல்லவே இல்லை. அவன் சொல்றான், மரிக்கிறதுக்கு முன்னாடி போய் அவனை பார்ப்பேன் அப்படின்ட்டான். அது ஒன்றும் சொன்னான். ஆனால் அவன் சொன்னான் பாருங்க, என் ஆத்துமாவை பாதாளத்தில் சஞ்சலத்தோடு இறங்க பண்ணுகிறது என்ன அப்படின்னா, நான் சாகும் பொழுது வேதனையோடு சாவேங்கிறத அவன் சொன்னான் பாருங்க. அது 20 வருடம் கழித்து வந்து சொல்கிறான் ஒருத்தன், அவங்க தகப்பனார் வருத்தமாக இருக்கிறது அப்படின்னா. அந்த இடத்துல அதே எசேக்கியாவுக்கு என்ன வியாதியோ அதே வியாதி முதல் கேன்சர் வந்து செத்தவன் யார் அப்படின்னா யாக்கோபு தான். அப்போ அவன் தான் சொன்னான், அந்த வருத்தத்து மத்தியில் தான் அந்த வார்த்தை பயன்படுத்துகிறான். வருத்தமாக இருக்கிற என்ன, சாக போகிறான், வியாதியாக இருக்கா, சாக போகிறான், வருத்த வேதனை வலி, அப்படி தான் மறிச்சான். அப்போ இதெல்லாம் பேசுனதுடைய விளைவு. அப்போ நீங்கள் நானும் ஒருவேளை தப்பி தவறி கல்யாணம் பண்ண 3ஆவது நாள், 30ஆவது நாள், 40ஆவது நாள், அல்லது ஒரு 6 மாதம், அதெல்லாம் ரொம்ப பாஸ்டர் அப்படின்னு சொல்லிங்களா, 6 நாளில் வந்துருச்சு பாஸ்டர்னு அதெல்லாம் பேசியிருப்போம். நான் கண்டிப்பாக பேசியிருப்பீங்க. நீங்கள் பேசுகிறீங்களா, பேசுறீங்க, மனசுலேயே வச்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் தாய்க்குள்ளே இருக்க வாயை திறந்து கண்டிப்பாக மிஞ்சி உங்கள் அம்மாட்டே போய் அடிச்சுட்டு வந்துருப்பீங்க, நல்லா பாப்புல பார்த்து கட்டி வச்சா அப்படின்னா. அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தீங்க அப்படின்னா வாயை திறந்து ஜீவனை பேசி அதை கேன்சல் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா 20 வருஷங்களில் 30 வருஷம் கழிச்சு என்ன செய்ய அது நடக்கும். அப்போ எங்கேயாவது நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? வாயை திறந்து நான் சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துட்டேங்கிறத நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல 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 நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். இதே போல் நிறைய வசனம் இருக்குது. யோவானை எடுத்து மறுபடி வாசிங்க நல்லா. ஏன்னா அதை விட நம்மளுக்கு என்ன வேலை? காசு இருந்தால் போட்டு ஹாஸ்பிட்டலில் போய் இப்படி அவுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன் எல்லாத்தையும், வச்சுக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன நடக்கு? பின்னாடி அவன் தான் எல்லாம் 50 பேர் மெடிக்கலில் போய் சரண்டர் ஆயிடும். அவ்வளோதான். நம்ம கொடுக்குற சாப்பாட்டை ஒழுங்காக கொடுத்தாலே போதும். அப்போ இதெல்லாம் என்ன? இது ஏதோ மாயமான உலகம். இது என்னமோ சொல்கிறாங்க, நம்ம கேட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, அவன் சொல்கிறான், என் பிள்ளைகளுக்கு எந்த ஊசியுமே போடலை, இன்னைக்கு வரைக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறான். அவன் நம்ம இதெல்லாம் அவங்க சின்ன பிள்ளையே நம்ம கொடுத்து பாருங்கள். இப்போ எல்லாம் கல்யாணம் பண்ணவன் ரிஜிஸ்ட்ரேஷனு, அப்புறம் கருவாயிட்டு ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறான், எல்லாம் பதிவு பண்ணுங்கிறான். ஏன் நீங்கள் போகாமல் வீட்டில் பார்த்துடக்கூடாது? அங்கே போனால் அவனுக்கு காசு வரும், செலவு வரும், எல்லாம் வரும், எல்லாம் பார்க்குறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களெல்லாம் நம்ம அறிந்து ஜீவனை நீங்கள் பேச 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 வாழ்வு உங்களை ஆண்டு கொண்டே இருக்கு. ஒரு நாளும் மரணம் உங்கள் மேலே என்ன செய்ய முடியாது, ஆட்சி செலுத்த முடியாது அப்படிங்கிறது 2 வாரமாக போச்சு. அப்போ இதை நம்ம அறிஞ்சிருக்கோம். இதை குறித்த அறிவு வர 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 நாம் ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக,
வியாதியே இல்லாமல் வாழ்வோம். வியாதி வந்துருச்சு, பரவாயில்ல, ஜீவனை பேசுங்க. பேசி 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 வியாதியை அப்புறப்படுத்திடுங்க. பலவீனங்கள் அகற்றி போட்டுருங்க. வலிக்குதா, வாயை திறந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. வலிச்சிட்டு போயிட்டேன், அது வாட்டில் போயிட்டே இருக்கட்டேன், நீங்கள் வாட்டில் போயிட்டே இருங்க. அது காணாமல் போயிடும். அதை விட்டு உட்காந்துக்கிட்டு அதை பற்றி பேசிட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் அது பெருசாகிட்டே இருக்கும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் வாழ்வை பற்றி அன்னைக்கு பேசுறது பாருங்கள். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிங்கள். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. நல்லா கவனிங்க. இப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்கு நம்முடைய பாவத்தை அவர் தம்முடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். இப்ப நம்முடைய அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப அதை விசுவாசித்து நாம் செய்கிற ஒரு கிரியைகள் தான் இந்த திருவிருந்து. இப்ப இங்க சொல்ல என்ன சொல்றாரு? நானே வானத்திலிருந்து இறங்கிற ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னைக்கு பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே அப்படிங்கிறார். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே ஜீவன் இருக்குன்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவர் என்றைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நமக்கு ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனை எப்படி கொடுத்தார்? அந்த நீங்கள் எப்படி மறுபடி பிறந்தீர்கள்? நீங்கள் தேவனால் பிறந்திருக்கீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, மறுபடி பிறந்தீங்க. மறுபடி பிறந்தனால அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு? அப்படின்னா அவர் சிலுவையிலே நமக்காக தம்முடைய சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்தார். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கு. அந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கிறனால இந்த அவருடைய மாமிசத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நான் பானம் பண்ணும் பொழுது, புசிக்கும் பொழுது எனக்குள்ள ஜீவன் இருக்குங்கிறத நான் உறுதிப்படுத்துகிறேன். அதை விசுவாசத்தை நான் செய்யும் பொழுது என்னுடைய ஜீவன் எனக்குள்ள ஆக்டிவேட் ஆகுது. இதை குறித்த அறிவுள்ள நமக்கு என்ன நினைக்கிற, சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் 2 பேர் ஸ்டைலாக உட்காந்துருக்கான், இன்னும் 10 பேர் எந்திரிச்சே போயிடுறான். ஒன்றை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் அவர் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதனாலே தனக்குத்தானே ஆக்கிரத்தில் வரும்படி செய்கிறான் அப்படிங்கிறார். அது என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுங்க. அபாத்திரங்கிற தகுதி இல்லாமை என்பது அல்ல. நேற்று எடுத்து பார்க்குற ஒரு டிவியில் ஒரு 2 பேர் உட்காந்து ஒரு இதில் பேசுகிறாங்க. அபாத்திரம் போஜனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான் ஒருத்தர். இல்லை இது அப்படிங்கிறான் இன்னொருத்தர். என்ன பார்த்தவங்க என்னடா பேசுகிறாங்கன்னு ஆஃப் பண்ணி போட்டு முளைச்சி 3 எல்லாம் விடலை. உடனே இதை உட்காந்துக்கிட்டு அபாத்திரம் அப்படின்னா தகுதி இல்லாமல் பூசிக்கூடாது. அபாத்திரம்னா தகுதி இல்லை. அபாத்திரம்னா என்ன அப்படின்னா அறியாமல் பூசிப்பது. நீங்கள் போய் ஆங்கில வேதாந்தத்தை எடுத்து வாட்சி பாருங்க. இப்போ இயேசு எனக்காக எதற்காக சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்தார்? எனக்கு ஜீவன் உண்டாயிருப்பதற்காக. என்னுடைய பாவங்களை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய ஜீவனை அவருடைய நீதி எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இதை கொடுத்திருக்கிறாங்கிறத விசுவாசிக்கிற மாத்திரமல்ல, விசுவாசித்து நான் அதை செய்கிற பொழுது அது எனக்குள்ள என்ன செய்யுது? எனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனை அதை ஆக்டிவேட் பண்ணுது. எனக்குள்ள ஜீவன் வளர ஆரம்பிக்குது. என்னுடைய ஜீவன் எனக்குள்ள பெருக ஆரம்பிக்கிறது. அதான் அதனுடைய காரியம். அப்ப எனக்கு ஜீவனை எப்படி கொடுத்தாரு? அவருடைய மாம்சத்தின் வழியாக, அவருடைய ரத்தத்தின் வழியாக நான் ஜீவனை பெற்றிருக்கிறேன், புது பிறப்பு அடைந்திருக்கிறேன் அப்படிங்கிறத விசுவாசி செய்கிற ஒரு கிரியை தான் திருவிருந்து. இன்னொன்று சொல்றேன் பாருங்களேன், திருவிருந்துல மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான் திருவிருந்துல பங்கு பெறன்னு சொல்லி பைபிள் எங்கேயுமே கிடையாது. பஸ்காவை நீங்க புசிக்கும் போது பாருங்க, வீட்டில் எத்தனை பேர் இருக்கா அத்தனை பேர் தகுந்தாற் போல ஆட்டை எடுத்து அம்முட்டு பேரும் புசிச்சான். தகப்பன்மார் பரிசுத்தமா இருந்தா பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கிறாங்க, தாய்மார் பரிசுத்தமா இருந்தா புருஷன் பரிசுத்தமா இருக்காங்கிறான். வசனம் சொல்லுது, நீ பரிசுத்தமா புருஷன் பரிசுத்தமா இருக்கும், புருஷன் பரிசுத்தம் நீ பரிசுத்தமா இருக்க, 2 பேரும் அவருடைய பிள்ளைகள் இருக்கிறனால பிள்ளைகளும் பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லுது. நம்ம புத்தி சரியில்லாதனால நம்ம ரைட்டு புள்ள இன்னும் ஒழுங்கா வரல, இல்லை இன்னும் டீ பார்க்கறான், இல்லை இன்னும் அப்படி இருக்க, நீ இப்படி தான் அவன் அப்படித்தான் இருப்பான். அப்ப வசனம் என்ன சொல்லுது? எல்லாருமே குடும்பத்தில் ஒரு தலைவன், குடும்ப தலைவி, பெற்றோர்கள் பரிசுத்தமா ஆண்டவரை சேவிக்கும் பொழுது நம்மள யாரு? நீதிமான். நம்முடைய சந்ததி என்ன? பரிசுத்த சந்ததி. அப்ப என்ன செய்யலாம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசி வந்திருக்க எல்லாருமே நீங்க திருவந்திர பங்கு பெறும் பொழுது உங்களுக்குள்ள ஜீவன் என்ன செய்யுது? வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதை உறுதிப்படுத்த தான் இது செய்யறோம்.
இப்போ நம்ம இது எடுக்காம கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் நான் சொல்லணும் வந்து நேரம் ஆயிடுச்சு. சொல்கிறதுக்கு முன்னாடி முடிச்ச உடனே கட்ட 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 எழுந்திருக்கேன். நான் சொல்கிறேன், ஆராதனையில் முழுமையாக நீங்கள் இருந்து பங்கு பெறணும். கடைசியாக ஆசீர்வாதம் போகிற வரைக்கும் இருந்தால் தான் ஆராதனை முழுமை போயிடும். அதை விட்டு காலில் சக்கரத்தை கட்டி என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. உங்களை என்ன 4 மணி நேரமாக உட்கார வைக்கிறேன்? 2 மணி நேரம் வாரத்தில். இதை கேட்டு இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசிங்க. ஒருவேளை உங்களால் உட்கார முடியல, குறுக்கு வலிக்குன்னு வச்சுங்க, என்ன செய்யலாம் உங்களை? அப்போ திருவிருந்துங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறேன். அப்போ நிறைய பேர் என்னென்னா உங்களை தகுதியிலேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ ஆராதனை எப்படி கேட்கப்படும்? ஜெபம் படிக்க நீங்கள் வந்து என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்கள். திருவிருந்தில் பங்கு வரல. இப்போ நீங்களே பாருங்களேன், திருவிருந்து ஒருத்தர் சொல்கிறாங்க, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இல்லை எனக்குள்ள இன்னும் நான் உப்புரவாண்டு இருக்கு, அப்படி சில குற்ற உணர்வு அது உங்களுக்குள்ளே பிசாசு கொண்டு வர்றது. நீங்கள் பந்திக்கு வரும் பொழுது ஒருவேளை யாராவது ஏதாவது பேசியிருப்பீங்க, அதெல்லாம் என்னால் சமயத்தில் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கேன். அப்போ எனக்கு வருத்தமாக இருக்கேன். நான் உடனே அதை மன்னிச்சு எடுத்து போட முடியாது. அது கிராஜுவலாக ஆண்டவரே. இப்போ பாருங்களேன், இப்போ எங்கள் அண்ணன் சார்லசன் இருக்கார். இப்போ அவர் மேலே ஏதோ ஒரு வருத்தம் அப்படின்னா உடனே போயிடாது. அந்த வருத்தம் நம்மளை ஆள விடக்கூடாது. அந்த கசப்பு நம்ம ஆள விடக்கூடாது. அப்போ தேவ சமூகத்தில் வந்து பந்தியில் பங்கு, ஆண்டவரே என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக என்னை அடிக்கப்பட்டீங்க, என் மேலே இவ்வளோ அன்பு கூர்ந்தீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அன்பு என்னை ஆளுகை செய்ய, நான் ஈஸியாக மற்றவங்களை செய்வேன், மன்னிக்க என்னால் முடியும், அன்பு கூற முடியும். இப்போ நாமளே குற்ற உணர்வுக்கு இடம் கொடுத்து எந்திரிச்சு நீங்கள் ஓடினீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே வேஸ்ட்டு. பைபிள் படிக்கிற வேஸ்ட், அம்புட்டு வேஸ்ட்டு. ஏன்னா எல்லாத்தையும் நமக்குள்ள செயல்படுத்துறது எது? பந்தி. அப்போ ஏன் நீங்கள் ஓடுறீங்க? யார் உங்களுக்கு சொன்னா? எந்த பேய் சொன்னிச்சு உங்களுக்கு? ஞானஸ்தானம் எடுத்த பிறகு போறேன், ஞானஸ்தானம் எடுக்காம போறேன். இதை பங்கு பெறுத்தாது கெட்ட வார்த்தை போடாமல் இருப்பேன். திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது எனக்காக அடிக்கப்பட்டு எனக்காக நொடுக்கப்பட்டுங்கிற அந்த அறிவு வரும் பொழுது சேட்டை நம்ம செய்ய மாட்டோம். அப்போ நமக்கு என்ன முடிவு வேண்டாம்? இந்த பெந்தகோஸ்தக்காரர் என்ன சொல்லிட்டா அப்படின்னா, இப்போ ஆர்சியில சிஎஸ்சில பிரச்சனை இல்லை, நீ கோட்டர் குழந்தைனாரு என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, அவன் வந்து முடிஞ்சு வச்சு. ஆனால் அந்த பெந்தகோஸ்தக்காரன் மிதமிஞ்சி போய் ஒரு 3-4 உபவாசம் போட்டு, 1 வாரம் உபவாசம் போட்டு என்னென்ன கேட்டால் ராபோஜனம் இருக்கு. அப்போ நைட்டு 12 மணிக்கு போய் போஜனம் பண்ண வேண்டியதானே? ஏன் ஞாயிற்றுக்கிழமை வைக்கிற ராபோஜனம் பாய்? அப்போ இப்படி பழகிட்டோம் நம்ம. அப்படின்னா என்ன? அந்த ஒரு வார்த்தை அபாத்திரங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு அபாத்திரமாய் போஜனம் பண்ணினால் கர்த்தருடைய சார் என்னதுன்னு நிதானித்து அறியாதனாலே தனக்குத்தானே ஆக்கிரமித்திருப்பவர்படி போஜனம் பண்ணுகிறான். அடுத்து அதனால சிலர் வியாதியாகி சிலர் மரித்தும் இருக்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆக்கினை திருப்பணி இதை குறித்து அறிவு இல்லை அப்படின்னா, தெளிவில்லை அப்படின்னா நாம் என்ன செஞ்சிடோம்? நித்திய ஜீவனை எனக்குள்ள ஆக்டிவேட் பண்ண முடியாது, அதனால ஆக்கினத்துக்கு போயிடும். அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க, என்ன செஞ்சாலும் தேவ சமூகத்தில் உள்ளது ஆண்டவரே அப்படின்னு வாயை திறந்து கூப்பிட்டாலும் வேற கடைசி கலவணி போய் தொங்கும் போல சொன்னா உங்களுடைய ராஜ்யத்தில் என்னையும் சேர்த்துக்கணும், அவனே மன்னிச்சுட்டாருன்னா நம்மளை எப்படி விடுவார்? அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கு, ஆவியா நமக்குள்ள மீட்கப்படும் நாளுக்கு என்று அச்சாரமாக ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு, எப்படி விடுவார்? அப்ப என்ன சொல்ல வர்றாரு? இதை புசிக்கிறவன் உலகத்தின் ஜீவன் நான் கொடுக்க அப்பம் என்ன சொல்றாரு? நானே வானத்தின் ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். என்ன? வாழ்வான், அவனுக்கு சாவு வராதுறாங்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, நான் கொடுக்க அப்பம் உலகத்தின் வாழ்வுக்காக, ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சம். அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசி கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் சொல்ற. எப்படி புசி கொடுப்பாரு அப்படின்னா அதான் செய்முறை அடுத்து செஞ்சு காமிக்கிறார். அவர் கெத்செமனே போறதுக்கு முன்னாடி அந்த பந்தியை உட்காந்து அப்ப விட்டு இது என்னுடைய சரீரம் என்னுடைய ரத்தம் அப்படின்னு செய்றாரு. அதை எப்படி செய்யணும் சொல்லி காமிக்கிறார். இப்போ இங்கே போதிக்கிறாரு, அடுத்த சிலுவைக்கு போகிற மாதிரி செஞ்சு காமிக்கிறார். இப்போ எப்படி இவன் மாம்சத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்ல இவங்க என்ன செய்கிறாங்க? வாக்குவனை தெரியல, அதனால என்ன செய்யறாங்க? பேசிக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் விளக்கம் சொல்றா பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க எல்லாருமே ஜீவனை உடையவர்கள் தான், ஆனா இதை செய்யலை அப்படின்னா எனக்குள்ள ஜீவன் இருக்குங்கிறத நீங்க தெரியாமலே மறுதளிக்கிறீங்க, ஜீவன் இல்லைங்கிறத டிக்ளேர் பண்றீங்க. அது சொல்றவங்க புரிய நினைக்கிறேன். எப்படி சொல்ல பாருங்களேன்.
அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷனுடைய மாம்சத்தை புசியாமல் ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை. அப்ப உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனை குறித்த அறிவும் தெரிவும் எங்கே இருந்து வருது? அவருடைய சரத்து மூலம் ரத்தத்து மூலமாய் எனக்கு அருளப்பட்டிருக்கிறங்கிறத அறிந்து விசுவாசித்து அதை புசிக்கும் பொழுது எனக்குள்ள ஜீவன் பெருக ஆரம்பிக்கிறது. எனக்குள்ள ஜீவன் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கிறது. எனக்குள்ள ஜீவன் எப்படிப்பட்ட தன்மை உடையது என்பதை நான் அறிய ஆரம்பிக்கிறேன். இந்த பந்தியை நீங்க அசட்டை பண்ணிட்டு போனீங்கன்னா உள்ள இருக்கிற ஜீவன் வேலை செய்யாது. அதனாலதான் இன்னைக்கு 1 லட்சம் வியாதி. என்ன, எத்தனை மாத்திரையா? 10 மாத்திரை 15 மாத்திரை. விசுவாசி உங்களை காட்டில் எங்க ஆளுங்க ரொம்ப டாப்ல போயிட்டானுங்க. மட்டும் பேர் கை வீங்கி கால் வீங்கி தலை திருப்ப முடியாது, காலை திருப்ப முடியாம சதா ஹாஸ்பிட்டல். ஏன்? இதை குறித்தான அறிவு இல்லை, புரிதல் இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சு? இது நமக்குள்ள வேலை செய்யாதனால வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு மரித்தும் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறார். ஒரு காலம் வரும் பொழுது ஆண்டவர் விட்டு பின்வாங்கியே போயிடுவானு. அப்ப பந்தியை குறித்து தெளிவாய் புரிந்து கொள்ள வேணும். நமக்குள்ள ஜீவன் இருக்கு. இந்த ஜீவனை நமக்கு எப்படி கொடுத்தாரு? அவருடைய சரத்தின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததுனால என் இயேசு எனக்கு நித்திய ஜீவன் அளித்திருக்கிறாங்கிறத விசுவாசித்து நாம் இதை செய்யும் பொழுது, அந்த மாம்சத்தை ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது எனக்குள்ள என்ன உண்டாகுது? ஜீவன் உண்டாகுது. நான் ஜீவனை உடையவனாக இருக்கிறேன். நான் பிழைக்க ஆரம்பிக்கிறேன். என்னை கொடுத்த எல்லாமே ஆக்டிவிட்டாக இருந்து விசுவாசத்தினுடைய செயல்பாடுகள் தான். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? இந்த என்ன ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் அவனுக்குள் ஜீவன் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி அடுத்த வசனத்தை வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை புசித்து அவர் ரத்தத்தை பானம் பண்ணுகிற எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். இப்ப இதையெல்லாம் நான் விசுவாசி செய்யும் பொழுது அந்த நித்திய ஜீவன் எனக்குள்ள என்ன செய்ய வளருது, பெருகுது, அது ஆக்டிவேட் ஆகுது. அது மாத்திரமல்ல, ஒருவேளை வருகை தாமதிக்கும் போது ஏதாவது முந்தி நடத்தி வச்சுங்க, கடைசி நாள் என்ன செய்வாராம்? அங்கே எழுப்பவும் செய்வாராம். நம்ம காலம் பூரா எங்கேயாவது சண்டையை போட்டுட்டு பந்தியில் பங்கு பெறாமே போயிட்டு கடைசியா அவாஹான்னு போய் சந்திரன் வச்சுக்க முடிஞ்சு போச்சு. அப்ப வருகையில் பங்கடையவும் முடியாது. என்னதான் பாஸ்டர் கூவிட்டு போனால் முடிஞ்சு போச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரத்தத்தை மாம்சத்தையும் புசித்து பானம் பண்ண என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாளில் கத்தனை செய்வாராம், வருகையில் நீங்கள் பங்கடைய முடியும், அவ்வளோதான். அப்போ அதுதான் அதனுடைய விசுவாசித்து செயல்படுகிற செய்கிற காரியம் தான் இது. ஏன் அப்படின்னா அவருடைய சரீரத்தின் மூலமாக தான் எனக்கு மீட்பு உண்டாயிருக்கு. அவர் மரித்ததுனால எனக்கு வாழ்வு வந்திருக்கு. அப்படிங்கிறத நாம் அறிக்கை செய்கிறோம். அதை நாம் பெற்றுக்கொண்டு விசுவாசித்து நாம் செய்கிற பொழுது அது நமக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்து அடுத்த நித்திய ஜீவன் மாத்திரமல்ல, அவன் என்ன செய்யறான்? கிறிஸ்துவின் நிலைத்திருக்கிறான் அப்படிங்கிறது. அப்படின்னா அவனை யார் என்ன செய்ய முடியாது? டேமேஜ் பண்ணவே முடியாது. ஒரு நாள் அவன் பின்வாங்கி போக மாட்டான். ஏன்? ஆண்டவர் சமூகத்தில் வந்து அவருடைய மெய்யான போஜனத்தையும் மெய்யான பானத்தை ரத்தத்தையும் பானம் பண்ணுகிற பொழுது நாம் என்ன செய்கிறோமா? கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்கிறதுக்கு இது ஒரு செய்கைகள். அப்போ இதில் நிலைக்காம நம்ம நினைக்கிறோம், இதில் ஐயோ தப்பாக பண்ணி நம்ம புடிச்சிட்டோம்னா வந்து அடிச்சு போகிறாரோ பயந்துக்கிட்டே போனீங்கன்னா மாட்டிடுவாங்க. அப்போ இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிறேன்னு அடுத்த முறை பந்தி நடக்கும்போது எல்லாரும் உட்காந்து நீ இப்போ யாரோ போனால் பிடிச்சி உட்கார வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் இது மூலம் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாயிருமியா? உட்காந்து 2 வார்த்தை சொல்லும் பொழுது இயேசுவே என் ஆண்டவரேன்னு முடிஞ்சு போச்சு. அவனுக்குள்ள நித்திய ஜீவனை உண்டாக்கி விட்டுரு. பாருங்க. அப்போ இது வந்து பந்தியை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்குங்க. இதனால உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கு. இதனால உங்களுக்கு நிலைத்திருக்கிற வேலையும் இந்த பந்தி உங்களுக்கு செய்யும் அப்படி சொல்லி அடுத்து சொல்றாரு, நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்ன அர்த்தம்? இயேசு பிதாவினால் அனுப்பப்பட்டு பிதாவினால் எப்படி பிழைத்திருந்த, எப்படி வாழ்ந்தார், எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உடையவராக வாழ்ந்தார். இப்படிப்பட்ட அதிகாரம் எங்கே இருந்து வந்தது கேட்டாங்க. அப்படி அவன் இதெல்லாம் இந்த பந்தி நம்மளுக்கு என்னத்தை கொண்டு வருது அப்படின்னா,
எப்படி பிதா அனுப்பி இயேசு வாழ்ந்தாரோ இப்படி வாழ்ந்திருந்தாரோ அதே போல அவர் சொல்ற என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். அப்படின்னா நீங்க நிலைத்திருக்க மாத்திரமல்ல, உங்களுக்குள் ஜீவன் இருக்கு, நீங்க நிலைத்திருக்கிறீங்க. அது மாதிரி எனக்கு மூணாவது சொல்றாரு, என்னாலே அவன் பிழைத்திருப்பான், வாழ்ந்திருப்பான் அப்படிங்கிறார். அப்ப நம்மளுக்கு வாழ்வை தருகிறது எது அப்படின்னா, நாம் விசுவாசித்து பந்தியிலே பங்கு பெறுகிற பொழுது. நல்லா கவனிங்க, நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை அது வந்துடும். ஏன்னா அங்கே சரீரத்தில் தான் தன்னுடைய நோய்களை அவர் சுமந்து கொண்டார். என்ன, நம்முடைய பாவத்தினால் எதனால கழுவினார்? இரத்தத்தினால கழுவினார். அந்த இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ள பாவம் என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது. உங்க இரத்தத்தில் ஜீவன் பாய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் விசுவாசத்தில் செய்யும் பொழுது பாருங்க, சில பேர் பலவீனமா இருந்தாரா, இந்த சில சில நல்ல முதிர்ந்த ஊழியர்கள் என்ன செய்யறாங்க பாருங்க, டெய்லி பந்தி எடுக்கிறாங்க வீடுகளில், அவங்க வீட்டில் தனியா. இப்போ நம்ம அதெல்லாம் நம்ம செய்யறதில்ல. ஒவ்வொரு நாளும் நீங்க சர்ச்சில் ஓகே பரவாயில்ல, நீங்க முடிஞ்ச அவங்க வீட்டிலே என்ன செய்யுங்க, உட்கார்ந்து எல்லாரும் ஜெபம் பண்ணி ஒரு அப்பத்தை ரசத்தை வாங்கி வச்சு, ஆண்டவரே இதை ஆசீர்வதிங்க, எங்களுக்கு அடிக்கப்பட்டீங்களே, உங்களுடைய திருவிடலாம் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா வேறு சொல்லி வீடுகள் தான் அப்பம் விட்டு சீசர்கள் கொடுத்தார்கள், வாங்கி பூசாங்களாம் இல்லை. எல்லாரும் கபடமில்லாத இருதத்தோடும் என்ன செய்தாங்களா, அப்பம் விட்டு போஜனம் பண்ணி வந்தார்கள் தான் இருக்கு. அப்போ விட்டுறாங்க, ஒருத்தர் எடுத்து ஜெபம் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாரும் ஜெபம் பண்ண முடியும், ஒருத்தர் ஜெபம் பண்ணுவார், அப்படி எடுத்து கொடுப்பாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் சொல்ல போன பாருங்களேன். ஒரு முறை பால்தங்க ஃபஸ்ட்டு நான் தோட்டத்தோட ஆரம்ப நாட்களில் ஒரு ஊழியர்கள் கான்ஃபரன்ஸில் பேசினார். அவர் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் சொன்னார், எங்கள் சர்ச்சுக்கு வர்ற புதுசாக வந்தவங்களோட திருவிருந்து கொடுத்துருவோம் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா எல்லாரும் திருவிருந்தில் இருப்பாங்க, அவன் மட்டும் எந்திரிச்சு போனால் அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்து புதுசாக வந்தவனுக்கு, அதனால் இயேசு தெரியுதானே வந்திருக்கிற வாயா அவளை கூப்பிட்டு என்ன செஞ்சிருவேன். அவங்களுக்கு அதெல்லாம் பயங்கர சந்தோஷம். இவன் புதுசாக வந்து என்ன செஞ்சிருவான், உட்காந்துருவான். அப்போ அவர் அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, நான் சொல்கிறேன், அவர் ஏன் சர்ச்சில் அவன் உள்ளே வந்துரு, இயேசு தெரியுதானே வந்திருக்கான், இயேசு விசுவாசிக்கிறான்ல, அதனால் வந்து உட்காந்துருக்கான். கொடுத்துருந்த ஒரு ஐயா பெரிய ஊழியக்காரருங்க, இயேசு நம்மோட உள்ளவர் தான், எந்திரிச்சு அது எப்படி சத்தியத்துக்கு புறம்பாச்சேரின்றார். அந்த ஐயா இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில, காணா போய் கேட்குறேன், ஏன் எங்கே அவர் என்னடா பேர் என்ன பரணப்பட்ட கடன் தெரியும். அந்த ஐயா பேர் பயங்கரமாக வைராக்கியமாக இருப்பார். ஐயோ அப்பா நெட்டு முழங்கால் தான், உடம்பு மிலிட்ரி ரெட்டைடு வராது, அது கேளுடு மிலிட்ரி ரெட்டைடு, அதனால ஒரு மாதிரியாக இருப்பார், பயங்கரமாக இருப்பார். ஆனால் ஆளை காணா, ஆனால் பால் தகை எங்கேயோ போயிட்டா இருப்பார். அப்போ இது வந்து பெரியதாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, பைபிள் சொல்கிறது தான். நமக்கு ஒரு மனநலம் வந்துருச்சு என்ன அப்படின்னா, திருவந்துனா ஒரு 3 நாள் உபவாசம் போடணும், அல்லது 7 நாள் சுற்றி போட்டு நடத்தணும், இப்படி இருந்தால் தான் திருவந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தவறான ஒழுங்குமுறையை கொண்டு வந்ததுனால மாட்டிக்கிட்டேன் நம்ம. அப்போ ஆதி திருச்சபை வீடுகள் தோறும் விட்டுருக்காங்க, எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் பெரியவங்களாம் அப்பம் பிக்கும் பொழுது குழந்தைய தெருவில் விட்டு வருவாங்க, எல்லாம் வீட்டில் உட்காந்து அப்பம் பீசுது, கபடம் இல்லாமல் சந்தோஷமாக அன்பினால் நிரம்பி எல்லாம் போஜனம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, பிதாவினால் நான் பிழைத்திருப்பது போல என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். அப்போ நீங்கள் புசிக்கும் பொழுது இந்த விசுவாசத்தோடு இதையெல்லாம் நினைச்சு, அதான் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ என்னையா, எனக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கு, நான் சாக மாட்டேன், நான் பிழைத்திருப்பேன் அப்படிங்கலாம் நீங்கள் நினச்சி என்ன செய்யணும், அதை புசிக்கணும். அது புசிச்சிங்கன்னா உங்கள் ரத்தத்தில் நோ கொலஸ்ட்ரால், நோ கசப்பு, நோ காரம், ஒரு நாள் ப்ரெஷரு சுகரு இருக்காது. இது ஏன் நம்ம பாருங்களேன், நம்ம எல்லாம் தெருவில் இருக்கிறப்ப எடுத்து உள்ளே விட்டுக்கிட்டு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ வாயை திறந்து எதை பேசணுமோ அதை பேசுங்க, எதை செய்யணுமோ அதை செய்யுங்க. இப்படி பாருங்கள், சும்மா திருவந்தருக்கு இப்படி பேச உட்காந்துட்டு உட்காந்துடாது, நினைக்கணும், ஆண்டவரே எனக்காக நீ அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்கு ஜீவனை உண்டாக்கினீங்களே, என்னை வாழ வச்சிங்களே, இந்த ஒரு 4 வார்த்தை சொன்ன வாயா வலிக்கு வாட ஒரு 4 வார்த்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி, இது என்ன எங்கே லண்டனில் போய் படிச்சுட்டு ஒரு 4 வார்த்தை சொல்கிறதுக்கு அப்படி சொல்கிறாரு, நீங்கள் என்னாலே பிழைத்திருப்பீர்கள், உங்களுக்கு ஒரு நாள் பலவீனம் வியாதி உங்களை மேற்கொள்ளாது வராது. அடுத்து சொல்றாரு, அடுத்த வருஷத்தை வாசிங்க. 58 வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, வானத்திலிருந்து அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல. பிதாக்கள் எங்க வனாந்தரத்துல மன்னாவை புசிச்சாங்க, அது மாதிரி அல்ல. அவர்கள் சொல்றாரு, யாரு வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்போ? இயேசு தன்னை பத்தி சொல்றாரு, நான் யாருப்பா, வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம்பா, உங்க பிதாக்கள்
மனாந்தரத்தில் பூசிச்சாங்களே மண்ணா, அது என்ன அப்படின்னா சொல்றாரு, இது உங்கள் பிதாக்கள் பூச மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார். அந்த மன்னாவை அது டெய்லி பசியாருக்கா கொடுத்தது. அதுக்காக இதை பசியாருக்கா கூட ஒன்று கொடுத்தான்னு கேட்டுறக்கூடாது. என்ன 5 மண்ணா வந்து பசியாருக்கா கொடுத்த மண்ணா, அதை சாப்பிட்டு விட்டு முறுமுறு தான் செத்து போனான். ஆனா சொல்றாரு, இந்த அப்பத்தை புசித்து புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று. சொல்லுங்க, கிறிஸ்துவை அவருடைய சரீரத்தை புசிக்கிற நான், இரத்தத்தை பானம் பண்ணுகிற நான் என்றென்றைக்கும் பிழைப்பேன். சொல்லுங்க, என்றென்றைக்கும் பிழைப்பேன். இப்ப அந்த மண்ணா பூசி பசி ஆறிச்சு, ஆனா செத்து போனான். இதை நீ விசுவாசத்து பூசியனா நீ சொல்றாரு, நீங்கள் என்றென்றைக்கும் பிழைப்பீர்கள். அப்ப பிழைத்திருக்கிறது, நிலைத்திருக்கிறது, அடுத்து நித்திய ஜீவனை செயல்பட வைக்கிறது இந்த திருவிருந்து. அப்போ திருவிருந்தில் எந்திரிச்சு போவியா? நான் சொல்கிறேன், ஞானஸ்தானம் இருக்காருன்னு பரவாயில்ல, எல்லாம் இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன வந்துட போகுது? ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் சொல்லி ஏற்றுக்கொண்டு விசுவாசத்துக்கு புசிக்கும் பொழுது அந்த பாவமும் கழுவப்படுது, சின்ன சின்ன ஊழச்சட்டையும் மறைஞ்சிடும், எல்லாம் போயிருங்க. யார் சொல்கிறாரு இதை புசிக்கிறோம் பிழைப்பான்னு சொல்கிறாரு? நீ புசிக்கா போனதை சாவ. இல்லை இல்லை நான் சரியில்லை அப்படின்னா அதே கொன்றும். அப்போ இதை புசிச்சிங்கன்னா என்ன செஞ்சுறேன், இது வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ள. நாங்கள் சொல்லும் பொழுது அல்ல நீங்கள் சொல்லும் பொழுது, ஆண்டவரே எனக்காக அடிக்கப்பட்டீங்களே, எனக்காக ரத்தம் செஞ்சீங்களே அப்படி சொல்லும் பொழுது அது வேலை செய்யும். அதனால் தப்பு கிடையாது. அதனால் பிறக்க போகிற குழந்தை வச்சுக்கூடாது, பெப்பை வேண்டுக்கூடாது. அதெல்லாம் நம்ம உங்களுக்கு சமயத்து இந்த மாதிரி நடந்துக்குங்க. நான் அப்படியே சொல்ல முடியும். இது ஒன்றும் கிடையாது. நம்மளை வாழ வைக்கிறதுங்க திருவிருந்து, நம்மளை தள்ளிவிட திருவிருந்து இல்லை. இதுக்காக நம்மளை அவர் ஒரு பெரிய வழக்கரையும் கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். அதை அசட்டை பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா என்ன வாழ்க்கையில் இருக்கு பாருங்க. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அப்படியே விழுந்து சடசரன்னு ஓடுது அம்புட்டு. அப்புறம் மேக்கப் ராணிகள் எல்லாம் ஓடிடும், வாலிப பிள்ளை எல்லாம் கேட்டால் திருவந்து ஞானசனம் எடுக்கலாம் அப்படி ஒரு சாக்கு போக்கு சொல்லிடுவோம். சரி பரவாயில்ல, ஞானசனம் எடுத்தவங்களும் எடுங்க, ஆனால் எல்லாரும் எடுங்க. ஞானசனம் எடுத்த எல்லாரும் எடுங்க. என்ன அப்படி ஞானசனம் எடுக்காமல் இருந்தால் இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உடனே போய் இதை போய் வெளியில் எங்கள் பாஸ் ஞானசனம் எடுக்கலாம் திருவிழா எடுக்கலாம்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி அதை ஒரு கிளப்பி விடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளப்பி விடுங்க. கிளப்பினாலும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் இல்லை. பைபிள் அப்படி தான் சொல்லுது, வீட்டில் எல்லாருமே பஸ்காவே புசித்தாருன்னு சொல்லுது. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் பிள்ளைகள் பரிசுத்தம்னு இல்லை, எவனா ஊர் போய் சொல்லுவான் அது எப்படி அப்படின்னு அவன் புத்தியை கேட்டு அந்த வாக்கில் போக வேண்டியதான். 3ஆம் மைல் கல்லறையும் காலியாக கிடக்கு, பெரட்டியப்பா கல்லறையும் காலியாக கிடக்கு, பிரச்சனை இல்லை. அப்போ பந்தி என்ன, நம்மளை வாழ வைக்கிற, நம்மளை பிழைக்க வைக்கிறது. அது எப்படி நம்ம புசிக்காமல் நீங்கள் போக முடியும்? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வரணும். அப்போ அபாத்திரம்னா என்ன, அறியாமல் பண்ணுறதுனால பிரச்சனை. அப்போ நீங்கள் அறிந்து செய்யும் பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கு, வேலை செய்யுது. இன்னொன்று நிலைத்திருக்கிறீர்கள், பிழைத்திருக்கு. எப்படி பிழைப்பா? தேவனால் கிறிஸ்து பிழைத்தது போல இவரை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். அப்போ இயேசு எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தாரோ அப்படி ராஜ மரியாதையோடு ராஜ கணத்தோடு என்ன செய்யலாம், பூமியில் வாழலாம். சரி, கடைசி இன்னொரு காரியம் என்ன, 2 காரியம் இருக்கு, ஒன்று சொல்ல பாருங்களேன். ரோமர் 5:17 வாசிங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்று. நல்லா கவனிங்க, அல்லாமலும் அப்படிங்கிறார். அதுக்கு மேல ஒரு காரியம் சொல்லுவார், இருக்கட்டும். ஒருவருடைய மீறுதலினாலே ஒருவர் மூலம் மரணம் ஆண்டு கொண்டது போல. இப்ப ஆதாம் என்ற ஒரு மனிதன் பாவம் செய்ததுனால எல்லா மனிதனுக்குள்ளேயும் பாவம் இருக்கு. அந்த பாவத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னா, இந்த மனுக்குலத்தை மரணம் ஆட்சி செய்தது. அதே போல சொல்றார், இப்ப நீங்கள் நான் யாரு, தேவனுடைய கிருபையின் பரிபூரணத்தை. அப்படின்னா தேவன் நம்மிடத்துல பரிபூர்ணமான கிருபையை வெளிப்படுத்தி இருக்கிறார். கிருபை அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் எந்த விளக்கரையும் செலுத்தாமல் அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட வல்லமைதான் கிருபை. அப்ப பரிபூர்ணமான கிருபை நம்மிடத்தில் கொடுத்திருக்காரு. அந்த கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். சொல்லுங்க, தேவனுடைய கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணம். அப்படின்னா இயேசு நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஒட்டுமொத்த நீதியையும், பிள்ளை, சுதந்திரவாளி, உடன் சுதந்திரவாளி, புது சிருஷ்டி, தேவனா பிறந்தார், இதெல்லாம் தேவனுடைய நீதி. நல்லா கவனிங்க. இந்த மறுபடியும் இப்போ நீதி கீழ்ப்படிதல், அன்பு கூறுதல், அது இல்லை, அது பிரமாணம், அது பழைய ஏற்பாட்டு நீதி.
புதிய ஏற்பாட்டு நீதி என்ன அப்படின்னா, இயேசு 613 கற்பனை நிறைவேற்றதுனால நீங்க யார்? அந்த நீதிக்கு சுதந்திரவாளிகள். பிள்ளை என்ற தப்பு பண்ண பிள்ளை இல்லை, தப்பு பண்ணாட்ட பிள்ளை அப்படிங்கிறதா கிடையாது. அப்ப நீங்க என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கு உங்க மேல தேவனுடைய நீதி வந்திருக்கு. அந்த நீதியை பிதா நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். அப்ப நீதியாய் ஈவின் பரிபூரணத்தையும் அப்படிங்கிறார் பெற்றிருக்கிற நாம். ஏன் சொல்லுங்க? கிருபையின் பரிபூரணத்தையும், சத்தமா சொல்ல, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்றிருக்கிற நான் இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வேன் என்பது அதிக நிச்சயமாமே. அப்ப உங்களுக்குள்ள ரெண்டையும் நீங்க கிருபை காண்டவர் ஈவா கொடுத்திருக்கிறதுனால ஜீவனை பெற்றிருக்கிற நீங்க என்னதான் ஜீவன் பூமியில ஆளுவார்கள் அப்படிங்கிற. அப்படின்னா பாவத்தினால் வந்த வியாதி, வேதனை, வறுமை, தருத்தனை, கடன் பிரச்சனை எதுவும் நம்ம என்ன செய்ய முடியாது, ஆள முடியாது. நீங்கள் ஆளுவீர்கள். அதான் அங்கே சொன்னாரு, நீங்கள் ஆளுவீர்கள், உங்களை ஒருவனும் ஆள மாட்டான்னுங்கிறத ஆமே உபாமத்தில் சொன்னாரு. அதன்படி இன்னைக்கு அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஆனா நீங்கள் நான் அதை காட்டு மேல என்ன அப்படின்னா, அவனை பாவம் ஆள முடியாதுன்னு சொல்ல முடியாது. வேணும் மக்கள் ஆளாம இருக்கலாம், எந்த நாட்டுக்கு அவன் அடிமை இல்லாம இருக்கலாம், ஆனா பாவம் ஆண்டுகிட்டு இருக்கு. ஆனா உங்களை என்னையும் வியாதியோ பாவமோ வேதனையோ மரணம் என்ன செய்ய முடியாது, ஆள முடியாது. ஏன்னா நாம் எந்த ஜீவனை ஆதாம் தோட்டத்தில் ஏதேல இழந்தானோ அதே ஜீவனை குமாரன் மூலம் நீங்க பெற்றுக்கிறதுனால, அந்த ஜீவனை அடைந்திருக்கிறதுனால நாம் என்ன செய்வோம்? பேயையும் ஆளுவோம், நோயையும் ஆளுவோம், தருத்தரத்தை ஆளுவோம், பிசாசை ஆளுவோம், எல்லாத்தையும் நாம் என்ன செய்வோம்? ஆளுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்வேன், நான் ஆளுகை செய்வேன். இப்ப யாராவது போய் குடும்பத்தில் ஒரே சண்டையா இருக்கு பாருங்க, நீங்க போய் உட்காந்துக்கிட்டு இந்த சில சுவிசேஷம் நடத்துகிற கூட்டத்தில் லைவ்ல யூடியூப்ல போய் பாருங்க, அம்புட்டு எஸ்தர், சாரா, தெபோரா, ரெபேக்கா, அம்புட்டு பேர் போடுவான். எனக்கு போன சமயத்தில் போன தலைவடிக்க நீங்க போங்க சபைக்கு போகிறாங்க. பல வருஷமாகி என் வீட்டுக்காரர் சரியில்லை, பையன் ரொம்ப மோசமாக இருக்கான். ஏன் பையன் ரொம்ப மோசமாக இருக்கான்? உன் வாய் என்ன வாய்? இப்படி பார்த்தோன்னா வீட்டில் சமாதானமே இல்லை, சமாதானமே இல்லை. ஏன் வசனம் சொல்லு, நீ ஆளுவாய்ங்கிற சமாதானம் இல்லாமல் எங்கே போயிடும்? இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீடே குட்டி பரலோகமாக மாறிடும். இது வளர வளர அது வேலை செய்யும். அப்போ என்ன பாருங்க, இப்போ நிறைய அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லை, ஒரே வியாதி, போராட்டம். இன்னும் சொல்லுவாங்க பிசாசின் கட்டுகள்ல இருந்து முழு குடும்பம் விடுதலை. நான் கேட்டேன், நீ முழு குடும்பம் சபைக்கு போறீங்களா? ஆமா பாஸ்டர், சபைக்கு போறோம். நாங்கள் திருச்சிருந்து பேசுறோம், இந்தோனேஷியாவிலேருந்து பேசுறோம். வந்தா முழு குடும்பம் சபைக்கு தான் போறால கட்டு இருக்கான். அப்போ வசனம் சொல்லுது ஜீவன் அடைந்து ஆளுவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, சர்ப்பங்களையும் தேளுகளையும் மிதிக்கவும் சத்துரு சகல வல்லமையை மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம். மோடிக்கு பணத்தை வேணா மாத்தலாம், இந்த பேயில என்ன செய்ய முடியாது ஒண்ணும். அது ஒரு நாள் தலையை பிச்சு விட்டு போட்டுரும். ஆனா நம்மளை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா ஒன்று உங்களை சேதப்படுத்துவது இல்லை. அப்ப நோயையும் ஆள முடியும், பேயையும் ஆள முடியும், தருத்தரத்தை ஆள முடியும், வறுமை எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும், ஆள முடியும். பக்கத்து இருக்காரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானா, நீங்க போய் பெப்ப அவனை சண்டை போட்டுக்கிட்டு கூடாது. வாயை திறந்து வார்த்தையை பேசுங்க. வார்த்தையை பேசிட்டு அவன் பாட்டில் அடங்கி போயிட்டே இருப்பான். நீங்க போய் அங்கே நின்றுட்டு உங்க வீரத்தை காமிச்சு விட்டுருந்தீங்கன்னா அவனும் வீரத்தை காமிப்பான். மாமஸ்தரம் நீங்க முட்டிக்கிட்டு உட்காந்துடக்கூடாது. அவ வார்த்தையை நீங்க பேசணும். அப்ப நமக்குள்ள ஜீவன் இருக்கிறதுனால நாம் எல்லா நிலையிலும், நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கைனாலும் சரி, நீங்க எல்லாத்தையும் ஆளுவீரில் ஒழிய ஒரு நாளும் ஒன்றும் உங்களை என்ன செய்ய முடியாது, அடிமைப்படுத்த ஆள முடியாது. ஏன் அப்படின்னா அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கு. அவ கிருபையான நீதியில் நித்திய ஜீவனுக்கு ஏதோ நம்மளை ஆண்டு, கடைசி வசனம் சொல்றாரு 5 கடைசியில், கிருபையான நீதியில் நித்திய ஜீவனுக்கு நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறது. அவ கிருபை நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறதுனால எதுவும் நம்ம என்ன செய்ய முடியாது, ஆள முடியாது. நாம தான் ஆளுவோம். இதெல்லாம் எப்போ இதை குறித்த அறிவும், இதை திறந்து வாயை திறந்து பேச 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 சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், பிரச்சனையை வச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அது என்னங்கிறத பார்த்து தூக்கி தள்ளி விட்டுறேன், சீச்சி இந்த பழம் புசிக்கு புளிக்க அப்படின்னு. அப்போ காரியத்தை உள்ளே வச்சுக்கிட்டே நம்ம நல்ல உள்ளமாக இருந்தோம்னா மாட்டிடுவோம். அப்போ காரியத்தை உள்ள தெரியுது நமக்கு குறை இருக்குன்னே தூக்கி தள்ளிட்டு கடவுளை உறுதியாக பற்றி கொள்ளணும். எல்லாரும் வாழ்ந்துடணும், நம்ம பிள்ளைகள் வாழணும், சமுதாயம் வாழணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில்
நீங்கள் எந்த இடத்து ஜீவன் இருக்குனால என்ன செய்வீங்க? ஆளுவீர்கள் அப்படிங்கிற. என்ன சொல்கிறாரு? என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவத்தின் நதிகள் பாயும் அப்படிங்கிறார். எசேக்கியேல் 47 போனீங்க அப்படின்னா 6லேருந்து நீங்கள் வாசிச்சு பாருங்கள். ஆலயத்திலிருந்து நதி புறப்பட்டு அப்படிங்கிறாரு. அது என்ன செய்வான்? தேசமெங்கும் பாய்ந்து ஓடுமா, சமுத்திரத்தில் விழுமா, ஆரோக்கியப்படுமா, எல்லாம் தண்ணீரெல்லாம் நல்ல தண்ணியாக மாறுமா அப்படின்னு. என்ன பெந்தெகோஸ்து நாளில் ஆவியான ஊற்றப்பட்டார். இன்றைக்கு உலகமெங்கு ஆவியான செய்கிறாரு, கிரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ நம்ம சபையிலேருந்து நீங்கள் நானும் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தை என்ன செய்ய? ஜீவ ஊற்று பாயும். தெருவில் லைன் ஸ்டோனில் போகும் பொழுதே அக்கான்னு கூப்பிட்டு அவுட் ஆகிடுவா, வந்துடுவா. நீ உட்காந்து காதில் சொல்ல வேண்டியதில்லை. நம்மளே ஊருப்பட்ட பிரச்சனையை வச்சுக்கிட்டு அஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்க. நீங்கள் நமக்குள்ளே அந்த ஊற்று பொங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, இந்த சத்தியத்தை அறிஞ்சு உங்களுக்குள்ள இந்த மகிழ்ச்சி, சமாதானமும், சுகமும், ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இந்த பாய்ந்து வரும் பொழுது எங்கே தான் போவான்? வேணும் சொல்லுது, பாய்கிற 2 பக்கமும் ஜீவராசி என்ன செய்யுமா? பிழைத்திருக்குமா. ஏராளமான மச்சங்கள் என்ன செய்யுமா? வாம தேடி வரும் அப்படிங்கிறார். அப்போ ஆத்துமாக்கள் ஜனங்களும் பிழைக்கிறது, வாழ்றது எங்கே இருக்கு? நமக்குள்ள ஜீவன் இருக்கு. ஜீவனை பெற்று நாமே ஒன்றுமில்லாத மாதிரி உட்காந்துருந்தோம் அப்படின்னா எப்படி ஜனம் வாழும்? எண்ணத்தை தான் நீங்கள் தூத்துக்குடியில் எத்தனை சபைகளுக்கா பஞ்சம், ஊழியத்துக்கா பஞ்சம்? ஏன் எல்லாரும் ரசிக்கப்படலை அப்படின்னா இன்னும் நம்ம என்ன செய்யலை? அந்த இடத்துக்கு வரல. நமக்குள்ளே இருக்கிறத நீ அறிஞ்சு ஒவ்வொரு வரும் அந்த ஊற்று பொத்துக்கிட்டு வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக போகிற இடம்லாம் என்ன செஞ்சிடறேன்? ஒரு பெரிய மாற்றம் உண்டாய். நீங்கள் போய் சொல்லுவீங்க பாருங்கள், ஒருத்தன் மாறான் அந்த இயேசுவை பார்த்த சந்தேகத்தில் போடி, ஏய் மேசியாவை பார்த்தப்பா வாண்டாம் வந்துட்டான் பின்னாடியே. அங்கே போய் வலையை போட்டுக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா பின்னாடி வந்துட்டாங்க. யோவான் சாணாடி பின்னாடி போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருந்தவர் இயேசுவை பார்த்தோன்னே போதகரே இங்கே தங்கி இருக்கிறேன் அப்படி பின்னாடி ஓடியான்ட்டான். அப்போ என்ன அப்படின்னு எல்லாருக்குள்ள அந்த ஜீவன், அந்த சந்தோஷம் உள்ள பாய ஆரம்பிச்சோன்னே ஆட்டோமேட்டிக் நடந்துறேன். அப்போ நீ போய் வீட்டில் 47 எசேக்கியேல் எடுத்து வாசிச்சு பாரு. அந்த ஜீவன் நதி பாயிற பொழுதெல்லாம் என்ன நடக்கும்? அப்போ அந்த நதி எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளே இருக்குது. வாழ்வு எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த ஜீவன் வளர வளர வாழ்க்கை புறப்பட்டு வரும். உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாம் போயிடும். நம்ம இதெல்லாம் கவனிக்காமல் அந்த ஊழியிட்ட போகிறது, இந்த ஊழியிட்ட போகிறது, அவற்றை போகிறது, இவற்றை போகிறது ஒன்றும் ஏட்டு சுரக்க கூட்டுக்காகாது. இன்றைக்கி நிறைய பேர் மனிதரில் பார்ப்பாங்களே. நான் சொல்லுவேன், நம்ம சர்ச்சில் ஒரு தம்பி ஒரு நாள் காரி சொன்னேன். அப்போ நிறைய நேரத்தில் நான் யோசிக்கிறேன், எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்துகிறாருன்னு தெரியல எனக்கு. நிறைய இடத்துல இந்த பரலோகம் போனேன், நரகத்துக்கு போனேன், எனக்கு ஒரு தூதன் இறங்கி வந்து சொன்னான், ஏய் அதெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது என்ன. இப்போ தூதன் இறங்கி வந்து சொன்னான், இப்பொழுது இயேசு நடுவில் நிற்கிறத பார்க்குறேன், இதெல்லாம் உங்கள் சொந்த கற்பனை, சொந்த சரக்கு. இது சொன்னால் கொஞ்சம் வேகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கேன், இதெல்லாம் பிசாசு செய்கிற வேலை ஏன்னா அப்படி சொன்னோன்னா அந்த அந்த கூட்டம் மட்டும் அப்படியே விழுங்க கீழே. அதெல்லாம் இல்லை. வார்த்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வார்த்தையில் வாழ்ந்துருவீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் கருப்பாக ஒரு உருவம் போகிறத பார்த்தேன். உங்கள் வீட்டில் மொட்டை மாடலில் சலச்சலும் சத்தம் கேட்குமே, கதவை பூட்டாமல் வச்சுருப்பேன், மணி அடிச்சுருப்பேன் ஏதாவது ஒன்று. ஏன்னா இப்படி பேய் பிசாசு நினைச்சக்கூடாது, பயப்படக்கூடாது. நம்மளும் அம்மாவாசை ஜெபம், ஆட்டுக்குட்டி ஜெபம், அந்த ஜெபம் இந்த ஜெபம். ஏதோ பைபிளில் அன்றைக்கு பௌர்ணமி அன்னைக்கு ஜெபம்னா போயிருக்காங்க. பௌர்ணமி அன்னைக்கு ஜெபம்னா உடனே பௌர்ணமி ஜெபமா? அந்த பௌர்ணமி மட்டும் வளருது, மற்ற நாள் தேயுது. இப்படி நூதனமான காரியங்கள் என்ன செஞ்சிடும் அப்படின்னா மனிதர்கள் பக்கம் நம்மளை இழுக்குமே ஒழிய அது தேவனால் உண்டாயிருக்குமான்னு தெரியல எனக்கு. இன்னைக்கு நிறைய ஊழியங்களை அவனே ஹைலைட் பண்ணுறான். என்ன கொஞ்சம் யூடியூப்பில் டெக்னிக்கல் தெரிஞ்சால் போதும். என்ன இல்லை ஏதாவது என்ன ஒன்றும் புரியலை. சில தப்பான காரியங்கள் ஜனங்களுக்குள்ள வேகமாக போயிடுது. நான் ஒரு நாள் பார்க்குறேன், சாம்பி பேசுகிறாரு, கொரோனா நேரத்தில் ஒரு 100-150 பேர் தான் பார்க்குறான். ஆனால் இன்னொன்று சாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான், 45,000 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே எல்லாம் பயம் பார்க்க எல்லாம் கலந்து ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. நம்மளுக்கு பயம் வித்தியாசமாக இருக்காது. வசனத்துக்கு சம்மந்தமே இல்லை. ஆண்டவர் கொரோனா அப்படின்ட்டு அங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க, அது 40,000 பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இவர் கொரோனாத்தில் வாழ்வை பேசிக்கிட்டு இருக்கிறாரு, 150 பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்போ நான் ஒன்று பார்க்குறேன், ஏதோ பிசாசு என்ன பண்ணுறான், எதெல்லாம் வேகத்துக்கு புறம்பாக இருக்கோ அதையெல்லாம் தூக்கி என்ன செஞ்சிடறான், மேலே கொண்டு போயிடுறான். நீங்கள் இந்த ஆப்பிள்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த ஆப்பிள் செல்ஃபோனில் பின்னாடி திருப்பி பாருங்க, அந்த ஆப்பிளில் கொய்யா கடிச்ச மாதிரி இருக்கு. அந்த சிம்பிளை போட்டதுனாலேயே பிசாசு அந்த நம்பர் 1 செல்லாக கொண்டு வந்து உட்கார வச்சுட்டான். அப்போ சுவிசேஷத்துக்கு புறம்பா நிறைய வேலை செஞ்சாங்கன்னா அது என்ன செய்யும், வேகமா
டக்கு டக்கு டக்குன்னு பரவிடும். ஏன்னா அவனே எடுத்து கொண்டு போயிடுவான். கொண்டு போய் அப்போ இதான் போல பெருசு அப்படி பார்க்க வச்சுருவான். கடைசியாக பார்த்தா என்ன பண்ண, அம்படி இப்படி செத்துக்கிட்டு இருப்பான். வியாதி வேதனை அதை கொண்டு போனோன்னு வியாதியில் உட்காந்துருப்பான் பாருங்க. ஆனால் ஜீவனை பேசுறது மெதுவாக வேலை செய்ய, ஆனால் நல்லாவே இருக்காது. நம்ம எல்லாம் வாழ்ந்துருவோம். அப்போ நீங்கள் பெரிய ஊழியம் அப்படின்னு ஏமாந்துடாதீங்க. ரொம்ப கவனமாக பார்க்கணும். இது தேவனால் உண்டாயிருக்கா, என்னத்தை பேசுகிறாங்க, யாரை பேசுகிறாங்க, அங்கே வந்திருக்கா இங்கே வந்திருக்கா, அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்லாம் கவனம். ஒரு நாள் ஏன்னா ஆண்டவர் சொல்ல பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் அங்கேயே இருக்குங்க கேட்காதராங்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்குது. அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்குது, ஆவியான உங்களுக்குள்ளே இருக்காரு. அவரே நமக்குள்ளே இருக்கும்போது வேறு என்ன வேணுங்கிறிய? நமக்குள்ள இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் பார்த்துட்டோம்னாலே வாழ்வு தலைகளை மாறிடுமே. அப்புறம் ஏதுங்க வியாதி, ஏதுக்கு நமக்கு சாவு? அப்போ நான் சொல்கிறேன், எந்த ரூபத்தில் உங்க என்ன செய்ய முடியாது, மரணம் உங்களை வர முடியாது, வராது, மேற்கொள்ள முடியாது. நீங்கள் தான் எல்லாவற்றையும் ஆளுவீர்கள், நீங்கள் தான் வாழ்ந்திருப்பீர்கள். இந்த பந்தியில் பங்கு பெற நாம் எல்லாருமே பிழைத்திருப்போம். அதனால் மறந்துடாதீங்க. அடுத்த முறை பந்திலெல்லாம் எந்திரிச்சு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. மிஞ்சி போனால் என்ன பண்ணியிருப்பீங்க, என்னத்தை பண்ணிட்டீங்க நீங்கள் சொல்லுங்கள். வேறு ஏதாவது சாவான பாவம், முதல்ல சொல்லுவாங்க இல்லை சாவான பாவம் எது பண்ணீங்களா அப்படின்னு வாங்க இந்த போய் சேர போட்டிருக்கேன். சாமி கொலையை தெரியாது யாரோ சொன்னாங்களே, யார் சொன்னா, ஜவத்தோடத்தில் அவர் சொன்னார். போய் என்ன பாவசனம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டான். ஒருத்தர் கேட்டாரான், சாமி நான் கொலையை தவிர்த்து எல்லாம் பண்ணேன் அப்படின்னாரான். எப்படி கொலையை தவிர்த்து மற்ற எல்லாமே பண்ணிட்டேன் சாமி. அப்போ நான் சாமியாட்ட சொல்ல வேண்டியதில்லை, இல்லை அவர் டைம் மிச்சமாகும்ல. இப்போ நான் போய் என்ன செய்ய 4 பாவத்தை அறிக்கும், அப்புறம் அறிந்தும் அறியாதுன்னு சொல்லும்ல. எப்படி சொல்ல, மறந்து வச்சு உத்தமனஸ்தா மந்திரம்லாம் சொல்லும்ல. அப்போ பாவசனம் பண்ணும் பொழுது போய் சாமி சினிமா பார்த்து சிறு எப்படி தண்ணி அடிச்சேன்னு சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டு இருக்குல்ல, அப்புறம் அறிந்து தெரியாது அப்படின்வாங்கல்ல. இப்போ அவர் போய் எப்படி பாவசனம் பண்ணுவாரா, சாமி கொலையை தவிர்த்து எல்லாமே நான் செஞ்சேன் அப்படின்வான். அப்போ 3 அருள் இந்த சொல்லி அப்போ முடிஞ்சா அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அப்போ நாம் பந்தி எதுக்குங்கிற அறிந்து தாராளமாக எல்லாரும் வந்து பங்கு பெறுங்க. அதனாலே நமக்கு வாழ்வு உண்டாகிறது, அதனால நம்மளை பிழைப்போம், அது நம்மளை நிலைத்திருக்க பண்ணுகிறது, அது நமக்குள்ள ஜீவனை வளர்க்கிறது. இதெல்லாம் பந்தியில் இருக்குது. அப்போ இதெல்லாம் சரியாக புரிஞ்சுட்டு உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் மூலம் அறிங்க. நீங்கள் யாருங்கிறத பாருங்கள், உங்களுக்குள்ள கடவுள் எவ்வளோ பெரிய காரியத்தை வச்சுருக்காருங்க பாருங்கள். இதை பார்த்துட்டோம்னா நாம் நம்ம பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக இருப்போம், நல்லா இருப்போம், நம்முடைய குடும்பம் வாழ்ந்துருக்கு. எல்லாம் நிச்சயம் பண்ணுவோம். மீமா மறந்த பல பர 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 ஹalleluya hallelujah hallelujah ரீமா மறந்த பர 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 சிகோர பர 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 கல்வாரி எனக்காக, காயங்கள் எனக்காக, கல்வாரி எனக்காக, காயங்கள் எனக்காக, திரு ரத்தம் எனக்காக சிந்திய ஜீவன் தந்தி, திரு ரத்தம் எனக்காக என் நேசரே என் மேய்ப்பரே, என் மேய்ப்பரே எப்போதும் நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா. நல்ல கரங்களை தட்டி எனக்காய் ஜீவன் தந்தவரே, என் ஆண்டவரே, என் இயேசுவே, என் இரட்சகரே, என் நல்ல மேய்ப்பரே, மேய்ப்பரும் கண்காணியுமானவரே, சொல்லுங்க மேய்ப்பரும் கண்காணியுமானவரே, என் ஆத்துமனேசரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய சரீரம் மெய்யான போஜனமாய், இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. அதை புசித்து பானம் பண்ண நாங்கள் என்றென்றைக்கு பிழைப்போம், நிலைப்போம், ஜீவனோடு கூட நாங்கள் இருப்போம். ஆண்டவர்,
இந்த சத்தியத்தை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ளத்தக்கதாய், இன்னும் நாங்கள் சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரத்தக்கதாய் எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளுவீராக. எங்கள் விளக்கை ஏற்றுவது இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறார். என் ஜனங்கள் ஜீவவசனத்தை பிடித்துக் கொண்டு பட்டணத்தில் சுடர்களைப் போல பிரகாசிப்பார்களாக, வாழ்வு பிரகாசிப்பதாக, குடும்பம் பிரகாசிப்பதாக, மகிழ்ச்சி சமான சந்தோஷம் எல்லாருடைய வாழ்க்கை நிறைவா இருப்ப. கப்பலில் இருக்க வெளிநாடுகளை வெளியூர் இருக்க எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நான் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு இரக்கம் கிருபை பிதாவினுடைய பாவினுடைய சமான சந்தோஷம் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு வாழ்த்துங்கள்.